நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம. ஜீசஸ், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அப்பா, நீங்க இல்லாம எங்களால வாழவே முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க மகிமை எங்களோட கூட பிரசன்னமா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க வந்தா போதும், எல்லாம் நடக்கும் தகப்பனே. உங்க ஆளுக உண்டாகட்டும்னு சொல்லி முழுக்க முழுக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் அப்பா. சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கரங்களை பக்கத்துல கொடுத்து தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, முன்னிலைமை பின்னிலைமை. சத்தமா சொல்லுங்க. முன்னிலைமை பின்னிலைமை. நல்ல சத்தமா. முன்னிலைமை பின்னிலைமை. ஸோ முன்னிலைமை பின்னிலைமை இதை குறித்து இன்னைக்கு தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென் சொல்லலாமா? நம்ம வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க. காலையில் ஒரு செஷன் நடக்கும், அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் இருக்கும். 2 பார்ட்டாக இருக்கும் இல்லையா? ஆமென் சொல்லலாமா? சில பேருக்கு வாழ்க்கையே 2 பாட்டு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். எல்லாமே 2 பாட்டு. இந்த காலத்தில் மூவிலாம் இருந்தால் ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னுவாங்க, நடுவில் ஒரு இன்டர்வல் விடுவான். இப்போ அப்படி இல்லை பிஞ்சு வாட்சுன்னு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து ஒரே சீரீஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மாறி போச்சு காலம். இப்போ 4 படத்தை உட்காந்து ஒன்றா பார்க்குற மாதிரி எப்படியோ சமுதாயம் அடுத்த தலைமுறை மாறிப்போச்சு. சரி, அது வேணாம். எப்போவுமே ஒரு 2 காரியமாக பிரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா 2 விஷயமா 2 பார்ட்டாக, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் முன்னிலைமை பின்னிலைமை அப்படின்னு சில காரியங்களை பிரிக்க முடியும். ஆமென். சரி, நல்ல உதாரணம் யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 42:12 மன்னிச்சிருங்க. 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நல்லா பாருங்க, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ முன்னிலைமை பின்னிலைமைன்னு 2 பாட்டா பிரிக்கும் போது முன்னிலைமையிலும் பின்னிலைமை என்ன செய்கிறாராம்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் முன்னிலைமை எப்படி இருக்குது அப்படின்னே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அடுத்து பின்னிலைமை ஒன்று இருக்குது, அது நம்ம ஆசீர்வாதமாய் மாறணுன்ற எண்ணம் நமக்கு உண்டாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி என்னங்க முன்னிலைமை பின்னிலைமை அவருக்கு என்னன்னா, முதல் அதிகாரத்திலே அவரோடது எல்லாத்தையுமே இன்ட்ரடக்ஷனும் முடிஞ்சிருது, அவர் எப்படிப்பட்டவர்னு முடிஞ்சிருது. அந்த முதல் அதிகாரத்திலே அவருக்கு வந்த பெரிய ஒரு பாதிப்பு, அவர் வாழ்க்கையில் வந்த பெரிய ஒரு நஷ்டம், ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டம், துக்கம் எல்லாமே அந்த முதல் அதிகாரத்திலே முடிஞ்சிருது. 2ஆம் அதிகாரத்தில் வியாதி பலவீனப்படுறாரு. அப்படி தான் பார்க்குறோம். பாருங்கள், முதல் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க, 22 வரை. வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்தது, அந்த வீட்டின் 4 முலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். கவனிங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், கழுதைங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, செபேர் அப்படின்ற ஒரு ஜனங்க வந்து விழுந்து கழுதையெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், மேலேருந்து மழை பெஞ்சிச்சு, அக்கினி விழுந்துச்சு வானத்திலிருந்து, அப்போது ஆடு மாடு வேலைக்காரவங்க எல்லாரையும் சுட்டெடுத்து போட்டுருச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் ஓடி வந்து, நான் மட்டும்தான் தப்பிச்சேன்னு ஓடி வந்து சொல்லுவான். அப்படியே முடியறதுக்குள்ளே இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்லுவான். அட் அ டைம் அப்படியே ஒரே நேரத்தில் ஒரு காரியமாக அவர் கேள்விப்பட்டு அவரால் தாங்கவே முடியாத காரியங்கள், ஏன்னா அவ்வளோ சொத்து அவருக்கு, எல்லாமே ஒரே நிமிஷத்தில் அழிஞ்சு போகிறத, ஒரே நாளில் ஒரே டைமில் எல்லாம் நடக்கிறத அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அவருக்கும் அந்த டைமில் வாழ்ந்த எல்லாருக்குமே யோபு குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், ஒட்டகம் மேலே கல்தேயர் வந்து விழுந்து எல்லாத்தையும் மாறிக்கிட்டு போயிட்டாங்க, நான் ஒருவன் மாத்திர தப்பி. எல்லாத்தையும் கேட்கும் போது அமைதியாக இருந்தார். ஆனால் இந்த 19ஆம் வசனம், பிள்ளைங்க அழிந்து போனாங்கன்னு கேட்கும் போது ஒரு தகப்பனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எந்திரிச்சு பாருங்க, அடுத்து என்ன சொல்றார். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஆமேன் சொல்லலாமா? ஆனா இதுக்கு நிறைய வியாக்கியானம் சொல்லுவாங்க, கர்த்தர் எடுக்கல, அவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனிவே ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ எந்த ஒரு காரியமும் கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நமக்கு பாசிட்டிவா இருந்தாலும் அது நெகட்டிவா இருந்தாலும் தேவன் அனுமதிக்காத ஒரு காரியம் என்னுடைய எல்லைகள் வருவதில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இதுக்கு சவாலா யோபு புஸ்தகத்தை கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்கிறார், வேதத்துல. ஆமென். அப்ப என்னோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியமும் சில தீமையான காரியங்களும் தேவன் அனுமதித்ததுனால என் எல்லைக்குள்ள வந்திருக்குது. ஆமென். இது இப்ப வந்துருச்சுன்றது ஏன் வந்துச்சுன்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யறதுலே உங்க வாழ்க்கையை முடிச்சிடாம இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அதோட போதும், அதை தியானிச்சு யோசிச்சு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அவங்களுக்கு வரலையே எனக்கு ஏன் வந்துச்சு, இது இவங்களுக்கு நடக்கலை எனக்கே, இப்படியெல்லாம் யோசிச்சு இன்னும் பின்னலமை என்னவா போயிடுது, பரிதாபமாக போயிடுது. அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ யோபு வாழ்க்கையில் அப்படிதான் ஆசீர்வாதமாய் மாறுச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, ஆண்டவரை குறித்து குறை சொல்லவும் இல்லை. ஒரே நாளில் 10 பிள்ளைங்க போயிடுச்சு, அப்போ கூட அவர் குறை சொல்லலை. கர்த்தரிடத்தில் அந்த நன்மை பெற்றோம் அப்படின்னு தான் சொன்னார். ஆண்டவரை தூஷிக்கவும் இல்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், ஊழியக்காரரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், சபையை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், அக்கம் பக்கத்தில் இருக்க விசுவாசிகளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க,
குறையே கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் நம் தேவாதி தேவன் மாத்திரமே. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர்கிட்ட குறைவு எதுவும் இல்லைங்க, நிறைவு மட்டும்தான் இருக்குது. பக்கத்துல சொல்லுங்க, குறைய அவர்கிட்ட கண்டுபிடிக்காதீங்க, அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நாம மனுஷர்கள் குறைவானவர்கள், ஆனா தேவனோ நிறைவானவர். ஆமென். அவர்கிட்ட குறை என்ன செய்யக்கூடாது, நம்ம கண்டுபிடிக்க எத்தனை படவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்கவும் கூடாது. சில பேர் யாராவது குடும்பத்தில் மறிச்சிட்டாங்க, இழந்துட்டாங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. அது கேட்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அவருக்கு எல்லாமே தெரியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவருக்கு எல்லாமே தெரியும். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் ஒழுங்காய் கிரமமாய் செய்து முடிக்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கணும் முழுமையா. 3 காரியம் யோபுனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 2ஆம் அதிகாரம் இன்னொரு தீங்கு அவருக்கு நடந்துச்சு. 3-10 வாசிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி ஒரு விஷயம் இல்லாம நீ அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். எவ்வளோ உபத்திரவம் கொடுத்தாலும் யோபு அசையாம உத்தமத்துல உறுதியாய் நின்ற ஒரு மனுஷனா இருந்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை எப்படி சோதிச்சாலும் அவன் விட்டுருவான், காசு பணம் போனாலும் விட்டுருவான், எது போனான். ஆனா வியாதியை கொடுத்தீங்கன்னா அவன் நிச்சயமா உன் முகத்துக்கு நேரம் தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்குறான். என்னத்துக்கு? யோபுக்கு வியாதியை கொடுக்கறதுக்கு பர்மிஷனுக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஏன்னா முன்னாடி ஆண்டவர் எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னா, எல்லையை மட்டும் தொடு, யோபுவை தொடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அதை மட்டும் தொடாத, அது பாசிங்க. 10ஆம் வசனம் 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். 12 அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று சொன்னார். அப்ப இங்கே பாருங்க 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, சரி அவனுக்கு நீ வியாதி வேணா கொடுத்துக்கோ, ஆனா உயிரை தொற்றாத. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாம். அப்ப எந்த வியாதியை பர்மிட் பண்ணாலும் ஆண்டவர் ஜீவனை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்க ஜீவன் பார்வையில விலையேற பெற்றதா இருக்கட்டும். ஆமென் சொல்லலாமா? அப்போ ஜீவனை மட்டும் தொடாத, உயிரை மட்டும் தொற்றாத. உயிரை எடுத்துடக்கூடாது. அவனுக்கு உயிர் இருக்கணும், ஜீவன் இருக்கணும். மற்ற நீ எல்லாத்துலையும் தொட்டுக்கோ, ஆனால் அவன் என்னை தூஷிக்க மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் யோபு மேல நம்பிக்கை வைக்கிறார். ஹல்லேலூயா. சில போராட்டம் நம்ம வாழ்க்கையில, சில பிரச்சனைகள் வேதனைகள் வாழ்க்கையில என்னன்னா, அவர் நம்ம மேல வைத்த நம்பிக்கை விளங்கும்படி, அவர் நம்ம மேல வைச்சிருக்கிற ஆண்டவர் நம்ம மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என் புள்ள என்னை மறுதலிக்காது, என் மக என்னை மறுதலிக்க மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காருல, அதுக்கான டெஸ்டிங்கா கூட இது இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில வார்த்தையை குறித்து நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிட்டீங்களா? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். அவருக்கு இருந்த வெளிப்பாடு, நன்மையும் ஆண்டவர் தான் தருவார், தீமையை ஆண்டவர் தான் தருவார். ஆனா நமக்கு இருக்கிற வெளிப்பாடு என்ன? தீமை ஒருபோதும் கர்த்தர் தருகிறது இல்ல, ஒருவேளை பிசாசு தூண்டுகிறதுனால அனுமதிப்பார், அவ்வளவுதான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தீமை ஆண்டவர் கிட்ட இருந்து வருகிறது இல்ல, தீமை எல்லாமே பிசாசு கிட்ட இருந்து தான் வருகிறது. ஆமென். அண்டர்லைன்.
ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அநேகர் ஆண்டவரையே சொல்றது, எனக்கு ஆண்டவர் தீமையை கொடுக்கிறார், ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், ஆண்டவர் எனக்கு கஷ்டப்படுத்துறார். அவர் கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டத்தை மாற்றுகிற தேவன் அவர். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப பாருங்க 10ஆம் வசனம், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு பாவம் செய்யாத ஒரு நீதிமானா இருந்தான். அவன் காலத்தில் எல்லாரும் நோவா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி யோபுவும் ஒரு நீதிமானாய் அந்த காலத்து ஆட்களை விட எல்லாரை காட்டிலும் நீதிமானாய் இருந்தான். ஹல்லேலூயா. அதனால தான் மோப்பம் பிடிக்கிற பிசாசு யோபு மேலே மோப்பம் பிடிச்சி வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆனாலும் கர்த்தர் கைவிடாத தேவனாய். ஆமென். ஆமென். யோபுவின் சரித்திரம் ஒரு சவாலாய், ஒரு ஆசீர்வாதமாய், பின்னிலைமையை விட அந்த முன்னாடி இருந்த நிலைமையை விட பின்னிலைமை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். மாறினது. சில பேர் யோபு புஸ்தகம் படிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் யோபு புஸ்தகம், நானுமே அந்த காலத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்க மாதிரி தானே வளர்ந்தது. என்னென்னா எல்லாமே படிச்சுட்டேன், யோபு மட்டும் படிக்காமல் வச்சுருந்தேன். ஏன்னா பயம், யோபு படித்தா சோதனை வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன சோதனைனா என்ன சொல்லுவாங்கன்னா, யோபு மாதிரி கர்த்தர் என்னை சோதிக்கிறாருங்க அப்படின்வாங்க. அப்புறம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு யோபு மாதிரி யாரும் சோதனையை தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு யாரையும் ஆண்டவர் என்ன பண்ணல இது வரைக்கும், சோதிச்ச மாதிரி தெரியலை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா அவளுக்கு அப்படிப்பட்ட சோதனையோட அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்புறம் தான் படித்தேன். ஒரு தடவை படித்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. எனக்கு யோபு புஸ்தகம் பயங்கர ஞானமான ஞானிகள் பேசுகிற காரியங்கள் அந்த யோபு புஸ்தகத்தில் இருக்கும். அந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி படைச்சா இருக்கா, அந்த மற்ற காரியங்கள் எல்லாமே யோபு புஸ்தகத்தில் இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ நல்ல புஸ்தகத்தை கடைசியாக படித்தோமே அப்படின்னு. அதனால் இதெல்லாம் படித்தா நமக்கு வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோபு வாழ்க்கையில் முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறினது. அதற்கு காரணம் என்ன? யோபுவின் வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்கள், அவருடைய குணாதிசயம், அவர் செய்த காரியங்கள், நாம என்ன அதுல இருந்து கற்றுக்கொள்ள முடியும், அதை நம்ம வேகமாய் பார்க்கலாம். ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முன்னிலைமையிலும் உங்க பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதமா இருக்கும். கவலைப்படாதீங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சரி, யோபு 3ஆம் அதிகாரம் 25-26. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. நல்ல கவனிங்க, பயந்த காரியம் எனக்கு வந்ததுன்னு யோபு அவரோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றார். அப்ப அவர் வாழ்க்கையில என்ன பண்ணாருன்னு ஒரு வசனம் சொல்லுது. பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வீட்டில் மாறி மாறி ஒரு மாதம் ஒரு பிள்ளை வீட்டில் விருந்து, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிள்ளை வீட்டில் விருந்து. அந்த விருந்து முடியும் போது என்ன பண்ணுவாராம், எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு, ஒருவேளை பிள்ளைங்க கர்த்தரை இருதயத்தில் ஆகிலும் தெரியாமனாலும் தூஷிப்பாங்களோ அப்படின்னு பலி செலுத்துவாராம். கூப்பிட்டு வச்சு பலி செலுத்துவாராம். காளையை வெட்டி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்கள் பேரை சொல்லி பலி செலுத்துவாராம். அந்த காலத்தில் பலி முறைமை தானே, பாவம் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு. அப்போ அவருக்குள்ளே அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குதே, ஒரு நாள் எல்லாம் போயிருச்சுன்னா இப்படின்ற எண்ணம் பிசாசு கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது டக்குன்னு நடந்துடாது. முதல்ல பிசாசு ஏதோ ஒரு தூண்டலை போடுவான். அந்த தூண்டலோட பேர் பயம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஒரு சின்ன ஒரு வயிற்று வலியாக இருக்கும், ஒரு சின்ன தலைவலியாக இருக்கும், ஆனால் பிசாசு ஒரு தூண்டில் பெருசாக போடுவான். ஒரு வேளை உனக்கு அதுவாக இருக்குமோ, இந்த கேன்சராக இருக்குமோ, பெரிய பெரிய வியாதி பேரெல்லாம் சொல்லி அப்படியே பயமுறுத்துவான். அந்த பயந்து பயந்து பயத்துக்கு ஒப்பு கொடுத்து கடைசியில் அந்த மனுஷிக்கு என்ன வந்துடுது, அவங்க பயந்த காரியம் நேரிடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு கேள்வி, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது? வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை மூலியமாக என்னன்னா, பயம் வரும்போதே அதை தள்ளி போட்டுருங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா?
தனியாக உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம ஊரில் அழகான ஒரு பழமொழி இருக்குல்ல, an idle mind is the devil's workshop. இப்போ தனியாக உட்காந்துருந்தீங்கன்னா தேவையில்லாத யோசிக்க வைக்கும். அதனால தான் உங்களை ஆக்குப்பை பண்ணிக்கோங்க, கர்த்தருடைய காரியத்தை செய்யுங்க. உங்கள் வேலை முடிச்சு மற்ற நேரம் கர்த்தருக்கான காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது உங்களுக்கு இந்த தேவையில்லாத காரியங்கள்லாம் வராது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம், ஆமேன் சொல்லலாமா? நிறைய பயம், வியாதி முழுசுமா பயம் தான். சில பேருக்கு என்னன்னா வேற பயம், மரண பயம். சில பேருக்கு என்னன்னா காசு போகிறது பயம், அவங்க ஏமாத்திடுவாங்களோ, இவங்க திருடிட்டு போயிடுவாங்களோ, இவங்க நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ, அப்படி பண்ணிடு. மனுஷ பயம், அவன் அடிச்சிருவானோ, அவனை கொல்றுவானோ, ஒரு ஒரு விதமான பயம். இந்த பயம் வந்து 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 அந்த பயம் முழுசு மனுஷனை ஆட்கொண்டு கடைசியில் அது நடந்துரும். அதான் பயம் வந்து ஆபத்தானது. பக்கத்தில் சொல்லுங்க, பயம் ஆபத்தானது. ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பயப்படுகிறவன மனுஷனாய், பயப்படுகிற மனுஷியா இருக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் எப்பவுமே சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன். ஆமென். ஆண்டவர் எப்போதும் நம்மளை பார்த்து சொல்றப்ப எத்தனையோ பயப்படாதேன்ற வார்த்தை பைபிள்ல இருக்கு. யாரை முதல்ல ஆண்டவர் சந்திச்சாலும் முதல்ல சொல்றது என்ன? பயப்படாதே. ஆமென் சொல்லலாமா? மரியாதை போய் சந்திக்கும் போது ஆண்டவர் பயப்படாதே. ஹல்லேலூயா. சகரியா போய் சந்திக்கும் போதும் பயப்படாதே. நம்மளை சந்திக்கும் போது ஆண்டவர் என்னதான் சொல்றார்? பயப்படாதே. ஏன்னா மனுஷனுக்கு பயம் அப்படி ஒண்ணுமே நடந்திருக்காது. பயம் மட்டும் கொந்தளிச்சு 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 பெருசா கொப்பளிச்சு எழும்பி நிற்கும். ஒன்றும் தான் நடக்கலையே, என்னத்துக்கு இப்படி பயப்படுறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்லுவோம், பயந்தே செத்துருவான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சும்மாவே பயப்படுறது. ஸோ அந்த பயம் வந்தாலே நம்ம ஜாக்கிரதையாயிடணும். உஷார். பக்கத்தில் சொல்லுங்க, உஷார். பிசாசோட ஆயுதம் என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். வீட்டில் இருட்டில் போனால் பயம், துணைக்கு அக்காவை கூப்பிடுறது, தங்கச்சியை கூப்பிடுறது, ரெஸ்ட் ரூம் போகிறது கூட. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் மகளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த திகில் படம்லாம் காமிச்சதே இல்லை. அவளை பார்க்கவும் விட மாட்டேன். அவன் என்றைக்கும் பயந்ததே இல்லை. எந்த இருட்டிலையும் சின்ன பிள்ளையிலேருந்து அவள் தனியாக போயிடுவா. ஒரு நாளும் பயந்து எங்களை யாரையும் கூப்பிட்டதே இல்லை. நானே யோசிப்பேன், இது இருட்டில் நைட்டில் டைமும் பார்க்க மாட்டான், ஒன்றும் ஒரு நாள் அவள் பயந்து நான் பார்த்ததில்லை. ஆண்டவருடைய கிருபை. பிள்ளைங்களை இந்த திகில் படம்லாம் பார்த்து வளர்க்காதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அது ஒன்றும் இல்லாதது, அது பிசாசு காட்டு பயமுறுத்து. பிசாசு பயமுறுத்துறதுக்கு தான் வருவான். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனா நம்ம பயப்படாம இருக்க பழகிக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? எந்த காரியம் வந்தாலும் ஒரு திடமனதா நமக்கு இருக்கணும். ஆமேன். எத்தனையோ சூழ்நிலை தாவீது வாழ்க்கையில வந்துச்சு, அவர் பயந்து ஆடி போய் அப்படியே அமுங்கி போயிட்டாரு இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன செய்யணும்? அவருக்கு இதே சூழ்நிலை வந்துச்சு, எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி சூழ்நிலை. ஆனா எல்லாத்தையும் திருப்பி கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்தார்ல. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு, கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லவே முடியாதுங்க. ஆமென். ஒருவேளை முன்னிலைமை அழிஞ்ச மாதிரி இருந்தாலும் பின்னிலைமையை ஆண்டவர் மகிமையாய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு, மகிமை மேல மகிமை, கிருபை மேல கிருபை, அதிசயமான ஆசீர்வாதங்களால் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எப்போ இந்த பயம் வந்து ஒரு மனுஷனை எப்படி ஆட்கொள்ளும்னா ஒரு சிறையிருப்பா மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பயப்படும் போதெல்லாம் ஒரு சிறைக்குள்ள, ஒரு கேஜ்குள்ள போயிடுறீங்கன்னு நினைக்கணும். பிசாசோட எண்ணம் உங்களை ஒரு கூண்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிடணும். அதுக்குள்ளேயே அது எந்த விதமான பயமா இருந்தாலும், நான் இப்போ ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. அந்த பயத்துல கூண்டுல போட்டு 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 பூட்டி வச்சிடும். அதுலேருந்து வெளியே வர முடியாது. அது ஒரு சிறையிருப்பு. பயம் ஒரு சிறையிருப்பு. இந்த தெளிவு எப்போ யோபுக்கு வந்ததுன்னா 42 அதிகாரம் 2 வசனத்துல, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் என்ற தெளிவு அந்த யோபுக்கு வந்த போது, இவ்வளவு நாள் நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு தான் எனக்கு ஒரு தெளிவே பிறந்துச்சு. என்ன தெளிவுனா, என் வாழ்க்கையில நான் பயந்து பயந்து இருக்கிறது சிறையிருப்பு. என்னைக்கு என் வாழ்க்கையில இருந்து அந்த பயத்தின் சிறையிருப்பை உடைச்சு நான் வெளியில வரணும், அது எப்போ முடியும்னா, அது எனக்கு தெரியணும். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறியும் போதுதான் ஐயோ நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்றத அழிஞ்சு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த கேஜ்ல இருந்து ஆண்டவர், அந்த கூண்டுல இருந்து ஆண்டவர் சிறையிருப்புல இருந்து தூக்கி எடுக்கணும். அதுதான் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எந்த விதமான பயமா? எதிர்காலத்தை குறித்ததான பயம், பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்ததான பயம். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, நெகட்டிவா யோசிக்காதீங்க. என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் யோசிக்காதீங்க. அதுக்கு வேண்டிய ப்ரொவிஷனை கர்த்தர் தருவார். ஆமென். அதுக்கு வேண்டிய கிருபைகளை நன்மைகளை தேவன் தருவார். ஜீசஸ். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். பயந்து 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 வாழ்ந்ததெல்லாம் போதும். பயம் ஒரு சிறையிருப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்க. பயந்து இருந்த வரைக்கும் யோபு வெளியே வர முடியல, அந்த சிறையிருப்புக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தாரு. புத்தி தெளிஞ்சு கர்த்தர் அவரோட பேசும்போது தெளிஞ்சது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. நான் பயப்படுகிற பயம் இல்லப்பா, என் சூழ்நிலையில மாற்ற உம்மால முடியும்னு சொல்லி அவர் என்னைக்கு நினைச்சாரோ அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வரும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சிறையிருப்புல வச்சுட்டாருன்னு நினைக்கிறீங்களே, தவறானது. நீங்க சிறையிருப்புல மாட்டிக்கொண்டீங்க என்பதுதான் நிஜம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். நம்ம சூழ்நிலைலாம் நமக்கு நேரிடுகிற காரியம் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு இல்ல, இது நம்மளே போட்டுக்கிட்ட ஒரு காரியம் என்பதை, நம்மளே போய் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் என்பதை மறந்து போகாதீங்க. பிசாசு சும்மா எல்லாரும் என்ன செஞ்சிட முடியாது, டச் பண்ண முடியாது. ஒரு வேலி அடைப்பு நமக்கு இருக்கு. அவனோட காரியம் ஏதாவது இருந்தால் தான் உள்ள வருவான். அவனோட காரியம், அவனோட சரக்கு, அதுதான் பயம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர்ட்ட விடுதலை கேட்போம். ஆண்டவரே, ஒருவேளை இந்த பயம் எனக்கு சூழ்ந்தது, நல்ல கண்களை மூடி நீங்களும் இயேசுவும் மாத்திரம் எதை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் பயந்து 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லுங்கள். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொன்னார். நம்ம பயந்து பயந்து இருக்கிறதுனால அந்த காரியத்தை புகுத்திடுவான் பிசாசு உங்களுக்குள்ள. நீங்கள் அந்த ஹெல்த்தாக இருக்கலாம், அது பலவீனமான காரியங்களா இருக்கலாம், அதுல இருந்து ஒரு விடுதலையா இருக்கலாம், இல்ல பினான்சியல் காரியமா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், மரண பயமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலைய தகப்பன் எனக்கு தருவீராகன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சிறையிருப்பு மாறும். சொல்லுங்க, உங்க சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பயம் ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை மாற்ற என் தேவன் போதுமானவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இது எனக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்தார். என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது, அவ்வளோதான் லைஃப்ன்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்தபோது இந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினச்சா அது தடைப்படாது ஆண்டவரே. இந்த தெளிவு எனக்கு வந்த போது என் வாழ்க்கை தலைகீழாக மாறுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியாக என் தேவன் கிருபையாக நிறுத்தி இருக்கிறாரு. தலைகீழாக மாறுச்சு. இந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றுச்சுங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாற பண்ணும். இந்த வார்த்தை மகிமையான வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை கிரியை செய்கிற ஒரு வார்த்தை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற வாக்குத்தத்தமான வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. பயத்தை தூக்கி போடுங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயமில்லையே, பயமில்லையே, படைத்த
பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ யோபு இந்த நிலைமை, பயந்த நிலைமை, சூழ்ந்த நிலைமை இருக்கும் போது அவனுக்கு எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. ஒருத்தரும் இல்லை, மனைவியும் தூஷிச்சாங்க. ஆனால் தூஷிச்சாலும் மனைவியை கூட தான் வச்சுருந்தார் அவர். ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பாஸ் சொல்லுவார், உன் மனைவி உனக்கு சூனியம் வச்சாலும் உன் மனைவி உனக்கு மனைவி தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யோபு 6:15. என் சகோதரர் காட்டாற்று போல மோசம் பண்ணுகிறார்கள். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். எப்படி ஆறு அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குமோ அதே போல யோபு திரும்பி கூட பார்க்கல, போயிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க வேதனையில துக்கத்துல இருக்கும் போது நீங்க சகோதரர் வந்து உதவி செய்வாங்க நினைப்பீங்கல்ல, அதுவுமே இல்லாம போயிடுச்சு யோபுவுக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி அவ காட்டாறு போல கடந்து போயிட்டே இருக்காங்க, எட்டி கூட பார்க்கல. வந்தது யாரு? 4 பேர் நண்பர்கள், சிநேகிதர்கள் தான் வராங்க, சகோதரர்கள் பார்க்க வரல. ஆனால் நண்பர்கள் வந்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்துட்டு அவனை என்ன பண்ணுறாங்க? திரும்ப குத்துன்னு குத்துறாங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க யோபு, நீ தப்பு பண்ணாமல் நீ ரொம்ப நீதிமான நினச்சிக்காத அப்படின்னு அவங்க பேச, இவர் பேச 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 பாவம் இல்லாமல் போகாது. அதனால் அடுத்த பாவம் இவருக்கு ஒன்று வந்துருச்சு பாருங்க. எடுத்து வாசிப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் 1லேருந்து 11. 2 பயங்கர கான்வர்சேஷன். இந்த யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் தான் யோபுக்கு நடந்த கொடுமை. அதுக்கு மேலே 3ஆம் அதிகாரத்தில் அவங்க ஆரம்பம் என்ன வந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 38ஆம் அதிகாரம் வரைக்கும் கான்வர்சேஷன் தான். யோபுவோட நண்பர்களுக்கும் யோபுக்கும் நடக்கிற அந்த உரையாடல் தான் முழுசும், அந்த யோபு புஸ்தகம் முழுசும். 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யாருன்னா அவன் கூட இருக்கிற யோபுவோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லி, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள். அப்ப யோபு பார்த்து சொல்ற, நீ புருஷனை போல் இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்லு அப்படின்னு யோபு கிட்ட கேள்வி கேட்கிறார். ஏன்னா அது வரைக்கும் யோபு, நான் நீதிமான், நான் வந்து தப்பு பண்ணல, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சாருன்னு தெரியல, இப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரா? அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, அப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. என்ன கொஸ்டின் கேட்கிறாரு பாருங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் நீ எனக்கு அதை அறிவின்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லலை, யோபு புஸ்தகம் பயங்கர ஞானமான புஸ்தகம், அறிவாக பேசியிருப்பாங்க. அந்த நண்பர்கள்லாம் சாதாரணவங்கள, பயங்கரமான ஞானிகள், அறிவாளிகள். அவங்க பயங்கரமாக யதார்த்தமான காரியங்கள், வாழ்க்கையில் யதார்த்தத்தை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் யூஸ் பண்ணுறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானால் முடிவு சம்பூர்ணம், இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசின வார்த்தைகள். நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஒரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தைகள், சூப்பரான வார்த்தைகள் வரும். இவ்வளோலாம் பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவ்வளோ பெரிய அறிவாளியா? எனக்கு சொல்லு. நான் இந்த பூமியை படைக்கும் போது எங்கே பாருந்த? இவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுகிறல,
வானம்னு வாங்க, நட்சத்திரம்னு வாங்க, அது இதுன்னு வாங்க, அண்ட சராசரங்களை பற்றிலாம் பேசுவாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து அண்ட சராசரங்க படைத்த நான் வந்திருக்கேன், நீ உனக்கு அறிவு அவ்வளோ ஜாஸ்தினா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஆண்டவரே வந்து நிற்கிறாரு பெருங்காற்றில். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க 11 வரைக்கும் சீக்கிரமா. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நூல் போட்டவர் யார்? நீ அறிந்திருந்தால் சொல்லு. அறிந்தா சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதுக்கு ஆதாரத்தை நான் எதுல போட்டிருக்கேன்? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அது எங்க நம்ம ஆரம்பத்தை கல்லெல்லாம் வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த கல் யார் வச்சா? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. இதெல்லாம் பாருங்க, ஆண்டவர் படைக்கும் போது விடிய காலத்து நட்சத்திரம் பாடிச்சான். தேவபுத்திரர்னா ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் கெம்பீரித்தார்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த வசனம். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது, சமுத்திரம் புரண்டு வந்த போது கதவுகளால் அடைத்தவர் யார்? அதுக்கு ஒரு கதவு போட்டு அடைச்சு மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும், மேகத்தை அதுக்கு ட்ரெஸ் மாதிரியும், இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போது புடவை மாதிரி பெருசா உடுத்தின போது, நான் அதற்கு எல்லையை குறித்து, சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை குறித்து, அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, அதுக்குன்னு ஒரு எல்லை தாப்பா கதவெல்லாம் போட்டு, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, அலைகளின் பெருமை பெருமை இங்கே அடங்க கடவது என்று சொல்லுகிற போது நீ எங்கிருந்தாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மிஞ்சி யோசிக்காதீங்க, மிஞ்சி திங்க் பண்றது. மிஞ்சின நீதிமான். ஃபர்ஸ்ட் யோபு பயந்த ஒரு மனுஷனா இருந்தான், பயந்த காரியம் நேரிட்டதுன்னு. ரெண்டாவது மிஞ்சின நீதிமானா இருந்தான். மிஞ்சின நீதிமானா இருக்க வேண்டாம். ஆமென் சொல்லலாமா? பரிசுத்த பூனைகளை போல நம்ம காமிச்சு கொள்ள வேண்டாம் வேதத்தின்படி. ஆமென் சொல்லலாமா? யதார்த்தமான ஒரு வாழ்க்கை, தாழ்மையான ஒரு சிந்தை, மிஞ்சினதை யோசிச்சு இவங்க அப்படி பண்ண, இவங்க இப்படி, அவங்க பெருசா நான் பெருசா, இந்த மிஞ்சின காரியம் நமக்கு வேண்டாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யோபு மிஞ்சின நீதிமானாய் தன்னை காமித்து கொண்டார். நிறைய காரியங்களை பேசினார், ஆனா அதை விட ஆண்டவர் பெரியவர் என்பதை அறியாமல் போயிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யலை, தேவனை குறை சொல்லலை, ஆனால் மற்றபடி தன்னை மிஞ்சின நீதிமானா என்ன செய்து கொண்டார்? காமிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நம்மளை ஒருபோதும் அப்படி நம்ம காமித்துக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அன்னைக்கு கூட ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், சிஸ்டர் நிறையா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நல்லா ரெவரண்ட்டு டாக்டர்லாம் போட்டு விடுங்க, ஏன் போட மாட்டீங்கன்னு பிரதரை கேட்டு போனார். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ரெவரண்ட்டு டாக்டர்லாம் எடுத்துக்கிட்டு நான் பரலோகம் போக முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். சர்ச்சை ஆரம்பித்து 3 வருஷம் வரைக்கும் நான் பாஸ்டர்னு கூட போடலை, ஆண்டவர் என்னை போட சொன்னதுனால போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ண, நீ போதகன், இது பட்டம் இல்லை, நான் கொடுக்குற அழைப்புன்றதுனால நான் அதை போட்டிருக்கேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போட்டிருக்கேன், என்னோட போட வச்சுட்டாரு. ஆமென். ஆமென். இது இந்த ரைட் ரெவரண்ட்டு இல்லை என்னது ராங் ரெவரண்ட்லாம் நமக்கு வேண்டாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் மகிமைப்பட்டா போதும். எல்லா இடத்துலையும் விசுவாசிங்க கிட்ட கூட போய் நான் சாரி கேட்டிருக்கேன், நிறையா நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லையோ மன்னிப்பு கேட்டிருக்கேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதற்கு நான் ஒரு கருவியாக இருந்தால் போதுன்ற நினப்பு இருக்கணுமே தவிர மிஞ்சின நீதிமானாய் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் எவ்வளோ உங்களை தாழ்த்துறீங்களோ அதில் தான் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஆமென். உங்கள் சிந்தையும் அப்படி இருக்கணும், வெளியில் காமிக்கிறது வேற. நிறைய சில பேர் ஆரம்ப காலத்தில் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், என்னை பார்த்தா பெருமையாக இருக்குது எப்படி தெரியும்? ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன செய்கிறது? ஜட்ஜ் பண்ணுறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருடைய பார்வை உண்மையான பார்வை. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோன்றது இல்ல, கர்த்தர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோன்றது ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில முக்கியம். யோபு மிஞ்சின நீதிமானாய் தன்னை காமிச்சு கொண்டதுனால கர்த்தரே இறங்கி வந்து கேட்கிறார், நீ எங்க இருந்த? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆதாமுக்கு கேட்ட கேள்விய இவர்கிட்ட கேட்கிறார், நீ எங்க இருந்தாய்? ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம வழக்காடுவோமா? ஆண்டவர்கிட்ட வழக்காட முடியாதே. ஆமேன்னு சொல்லலாமா?
கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஒரு நாள் மிஞ்சின சக விசுவாசிகளோட தான் பெரிய ஆள் தயவு செய்து நினைக்காதீங்க. இங்கே சீனியாரிட்டியே கிடையாது, எல்லாரும் சமம். ஆமென். இங்க ஜாதி கிடையாது, எல்லாருமே சமம். ஆமென். இங்க பணக்காரவங்க ஏழைங்க கிடையாது, எல்லாருமே சமம். ஆமென். இங்க அழகா இருக்கவங்க நல்லா இருக்கல அசிங்கமா இருக்கவங்க கிடையாது, எல்லாருமே சமம். ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இது தேவனுடைய ஆலயம், எல்லாரும் சமம். இங்க சீனியாரிட்டிக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? எல்லாருமே சமம். வயசு பெருசு சின்னது இல்லை, எல்லாருமே ஆண்டவர் பார்வையில் சமம். ஆமென் சொல்லலாமா? அவர் அப்படிதான் பார்க்குறாரு. நம்மளும் மிஞ்சின நீதிமானா இராம நம்மை நாமே தாழ்த்த யோபு கிட்ட இந்த ஒரு நல்ல லெசனை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? பிரசங்கி 7:16 பாருங்க. 7:16 திருப்பி நம்ம யோபுக்கு வருவோம். பிரசங்கி 7:16. தேங்க்யூ ஜீசஸ். மிஞ்சின நீதிமானா இராதே. உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. இது எழுதுறது யாரு? ஒரு பெரிய ஞானி. ஆமென் சொல்லலாமா? யோபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞானிகள் தான். ஆனா சாலமோனை போல ஞானம் உலகத்துல ஒருத்தருக்குமே இல்லை. அந்த ஞானி சொல்றார், மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை ஏன் நீ கெடுத்துக்கொள்ளணும்? நீ தான் பெரிய ஞானவான்னு நினைக்காத. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்ம சக ஊழியர்களை விட சக விசுவாசிகளோட சக சகோதர சகோதரிகள் நம்ம பெரிய ஆளு நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓகே. ஒரு 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 ஸ்தானத்துக்கு மேலே நம்ம பெரிய ஞானின்னு நினச்சிடவே கூடாது. வசனம் சொல்லுது, நீதிமொழி, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் ஞானமா இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஞானம் விளங்குது. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய ஞானம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்த்தர் கிருபையில நேத்து எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே நடந்துச்சு. வருஷம் கர்த்தர் கிருபையில் நான் பண்ணுற ஷோ நல்லா பெஸ்ட்டாக வரும். அப்போது ரொம்ப வருஷம் புதுசாக வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் என்னை பற்றி தெரியாது, பார்த்ததில்ல. அவங்களாம் எங்கே தான் மூளை வச்சுருப்பீங்க இந்த மாதிரிலாம், இப்படியெல்லாம் அவங்களால எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அப்போது எனக்கு அது பெருசாக தெரியல, ஏன்னா ரொம்ப வருஷமாக நிறையா கேட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு மூளையும் இல்லை, ஒரு ஞானமும் இல்லை. அவரே ஞானமும் அறிவும் புத்தியுமா இருக்கிறாரு. அவர் பிள்ளைன்றதுனால அந்த ஞானத்தில் ஒரு சொட்டு அப்படி கொடுத்துருப்பாரோ என்னவோ தெரியல, கிருபையாய் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு. அவர் அடர்ந்த ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் ஞானத்துக்கு நன்றி செலுத்தலாமா? நீங்க ஞானமே இல்லை, எனக்கு படிக்கிற படிப்பு ஏறல அப்படின்னு நினைக்க வேணாம். ஆண்டவர் ஞானமா இருக்கிறதுனால உங்களை படிக்கிறதற்கான அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். படிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை அசைத்து கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானமா என் மேல வாங்கன்னு சொல்லி தலையில கை வச்சு சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ள அந்த ஞானமா இறங்குவாரு. எல்லாம் 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 ஞானம் இல்லாத அறிவில்லாத தன்மைகள் விலகட்டும், ஞானம் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கேளுங்க, எனக்கு ஞானம் வேணும்பா. ஞானம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுல்ல. நல்ல நல்ல இன்லாஸ் கிட்ட பேசுறதுக்கே ஞானம் வேணும். ஆமே. நல்ல கரங்களை தலை மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள அந்த திவ்ய ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னோட ஞானம் ஒண்ணும் இல்லப்பா ஆண்டவரே, ஆனா உங்க ஞானம் எனக்குள்ள பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை சொல்லுது, மிஞ்சின நீதிமானா இராதே. யோபு 40ஆம் அதிகாரம் 2-5 வாசிங்க. சர்வ வல்லவரோட வழக்காடி. இப்ப கனல கவனிங்க. முதல் காரியம் பார்த்தோம், யோபு பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப அதுக்கு அவருக்கு என்ன புத்தி தெரிஞ்சதுன்னா, அவருக்கு தெரிஞ்சு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாதுன்ற புத்தி வந்த பிறகு அவர் வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் வாழ்க்கையில அந்த சிறையிருப்பு மாறுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப பயம்ன்றது சிறையிருப்பு, அது மாறுச்சு. இப்போ மிஞ்சின நீதிமானா இருந்துட்டாரு, பேசிட்டாரு ஓவரா. இப்ப ஆண்டவர் வந்தோன்னே ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு,
தேவன் பேரில் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, பின்னும் கர்த்தர் யோபுக்கு பதில் சொல்லி சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? அவருக்கே புத்தி சொல்றதுக்கு யாருப்பா? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிற இவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அவர் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் என் வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்துடுறேன் ஆண்டவரே. அப்புறம் நான் 2 தரம் பேசினேன், நான் 2-3 தடவை பேசிட்டேன் தெரியாம. இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும், இனி நான் எந்த வார்த்தையுமே பேசாம இருப்பேன், வாயை பொத்தி கொண்டு இருப்பேன்னு யார் சொல்றா? யோபு சொல்றார். ஆமேன் சொல்லலாமா? எல்லாம் சிரிக்கிறீங்க. ஆமேன், கரங்களை உயர்த்தி. நம்மளும் செய்ய வேண்டியது அதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். அப்படியே மெஞ்சின நீதிமானா தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி, தாட்டு பூட்டு நான் இல்லைன்னா ஒன்றும் உலகத்தில் நடக்காத மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாமே அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு மாதம் நமக்காக அழுவாங்க, அதோட மறந்து போயிடுவாங்க. அப்போ நம்மளை நினைக்கிற என்ன தலைமுறை மறந்து போச்சுன்னா இன்னும் யாருமே நினைக்க போகிறதில்ல. உலகத்தில் பெருசுலாம் இல்லைங்க. நம்ம அவருக்கு எவ்வளோ நாள் வச்சுருக்காரோ அவருடைய காரியத்தை என்ன நடப்பிக்கணுமோ அதை செஞ்சு முடிச்சனாலே பெருசு. அதுதான் பெரிய விஷயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஞ்சின நீதிமானா இராதே. 2 தரம் பேசிட்டேன் ஆண்டவரே, இனி என் வாய் என்ன செஞ்சுக்கிறேன்? அமைதியாக மூடிக்கிட்டே இருக்கிறேன். இனி நான் பேச மாட்டேன், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? இதனால தான் யோபுவின் சிறையிருப்பு மாறினது. ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். யோபுக்கு இருந்த ஒரு குணாதிசயங்கள் அவர் மாற்றிக்கொண்ட விதம், இதை தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியா 3வது காரியம் எடுத்து வாசிப்போம். 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். என்ன பண்ணாராம்? சத்தமா சொல்லுங்களேன். அலப்பினேன். என்ன பண்ணாராம்? அலப்புற ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லலாமா? அவரே சொல்லிட்டார், எனக்கு தெரியாதது, எனக்கு அறியாதது. அறியாத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பேசக்கூடாது. சில பேர் பாருங்க, ஒரு விஷயத்தை கேட்பாங்க, இது என்ன, அதை பற்றி ஐடியா இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்? இது இப்படி, அது அப்படி. அதை பற்றி தெரியலன்னா நம்ம என்ன சொல்லணும்? சாரி, இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த தெரியாதுன்ற வார்த்தையை நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டு அனுப்புவாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா இவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் போல நினைப்போம். சுத்தம். எந்த மனுஷன் ஒரு விஷயத்தில் எக்ஸல் ஆகிறானோ அது பெருசு. எல்லாத்துலேயும் வாய் வைக்கிறவன் எதுலேயுமே உருப்படியானவன் அல்ல. இது உலக நீதி. நிறைய பேர் பாருங்க, அது தெரியும், இது தெரியும், அது தெரியும், இது தெரியும், இது தெரியும், எல்லா வேலையும் தெரியும், எல்லா வேலையும் உருப்படியாக தெரியுமா? உருப்படியாக தெரியாது. அப்போ ஒரு வேலையில் எக்ஸல் ஆகுங்க. ஒரு வேலையை பிடிச்சிக்கிட்டு அதை உருப்படியாக கற்றுக்கோங்க. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி பொழைச்சிருவ. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எல்லாத்துலேயும் கையை வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் அதை பாடாப்படுத்திக்கிட்டு தானும் பாடாப்பட்டுக்கிட்டு மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். அலப்புகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலப்புகிற மூடன்னு கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமொழிகள். அலப்புகிற காரியம் இருக்கக்கூடாது. புலம்பல், தேவையற்ற காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறது, இதான் அலப்புறது. தெரியாத காரியத்தில் மூக்கு நுழைக்கிறது. தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் எப்படிப்பட்டவன்? நாயை வாழை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு சமம். போய் படிங்க, நீதிமொழிகள் படிங்க, அருமையான வார்த்தைகள். ஆமேன்னு சொல்லலாமா? போகிற நாயை வாழை பிடிச்சி இழுத்தா என்னங்க ஆகும்? நம்மளை தான் என்ன செய்யும்? அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த வழக்கில் போய் நம்ம எதுக்கு நிற்பானே? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். உங்களுக்கு சம்மந்தமில்லாத வழக்கில் போய் மூக்க நுழைக்காதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சம்மந்தமில்லாத காரியத்தில்
மூக்கை நுழைக்காதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நாயை வாழை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம். அது வாழை எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் அது எப்படி தான் பண்ணிக்கும், சுருண்டுக்கும். நிமித்த முடியுமா? நாய் வாழை நிமித்த முடியாது. அதனால் அது நமக்கு தேவையில்லை. அளப்புற வேலை நமக்கு வேண்டாம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்போ யோபுக்கு அந்த புத்தி தெளிஞ்சுதோ, நான் அளப்பிக்கிட்டேன் ஆண்டவரே, அது எனக்கு வேணாம் அப்படின்னு புத்தி தெளிஞ்சுதோ, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற பண்ணினார் என்ற வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. அப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றாரு, உன் மேல உன் ஃப்ரெண்ட்ஸ் மேல எனக்கு சரியான கோபம்பா. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நல்லா கவனிங்க. முதல்ல ரைடு யாருக்கு விட்டாருன்னா யோபுக்கு விட்டாரு. ஏன்னா முதல்ல நியாய தீர்ப்பு எங்க தோன்றும்னா சபையில தான் தோன்றுமா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க பாட்டுக்கு 37 அதிகாரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தாரு பாருங்க ஆண்டவர் இறங்கி பெருங்காற்றுல. முதல்ல யோபுக்கு நல்லா ரிவிட்டு விட்டார். யோபு உடனே கலங்கி, உடனே மனம் திரும்பி, உடனே மனம் கசந்து, உடனே ஒப்புரவாகி ஆண்டவரே அப்படின்னு விழுந்துட்டான். ஃபிளாட் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளானா மனம் திரும்புகிறதுக்கு ரெடியாங்க, ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருங்க, தாழ்த்துகிறதற்கு ரெடியா இருங்க. நீங்க அதுக்கு மிஞ்சி நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். அவர் வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி யோபு என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டாரு. அடுத்த ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? நண்பர்களை பார்க்குறாரு. அவர் யோபுவை போல் நீங்கள் என்ன பண்ணலை? நிதானமாய் பேசலை. ஹல்லேலூயா. ஒருத்தன் மாட்டினானா போதும், எல்லாம் சுற்றி பூந்து அடிக்கிறது. ஏற்கனவே அவன் நூடுல்ஸாக இருக்கிறார் யோபு. நம்ம ஊரில் ஒரு வெந்த புண்ணில் அந்த மாதிரி திருப்பி போய் அவனையே குத்தி காட்டி, மேபி அதனால தான் ஓவராக இவர் அழப்பியிருப்பார். யார்? நம்மால் யோபு. ஆமேன்னு சொல்லலாமா? இல்லைனா கூட சும்மா இருந்திருப்பார். இவங்கெல்லாம் தூண்டி விட்டோன்னே இவர் ஓவராக அழப்ப ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருக்கு எப்போ இருக்காம இறங்கி வந்துட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? வாசிங்க தொடர்ந்து. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய். எல்லாத்தையுமே யோபுக்கு ஹைலைட் பண்றாரு பாருங்க. இவ்வளோ நாளா உட்காந்துட்டு எத்தனை நாளா யோபு மேல குற்றம் சுமத்தினாங்கன்னு தெரியல. ஊருக்குலேருந்து யோபுவை பார்க்க 7 நாள் அமைதியா இருந்தாங்களாம். வசனம் சொல்லுது. நண்பர்கள் யாரும் ஒருத்தர் பேசிக்கவே இல்லையா. 7 நாள் அமைதியா இருந்துட்டு 7ஆவது நாளுக்கு அப்புறம் 8ஆவது நாள் தான் பேச ஆரம்பிச்சாங்க. எத்தனை நாள் பேசினாங்கன்னு தெரியல. பேசிக்கிட்டு கான்வர்சேஷன் நடக்குது யோபுக்கும் அவங்க நண்பர்களுக்கும். இறுதியில் கர்த்தர் அந்த காரியங்களை முடிக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? யோபுக்கு விரோதமாய் பேசின அவனுடைய நண்பர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கோபம் மூழுது. ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் இறங்கிட்டாங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு யாரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம பேசிடவே கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமே. நமக்கு தெரியாத காரியத்தை நம்ம பேசாமல் அமைதலாக இருக்கிறது நல்லது. சில பேர் வந்துடுவாங்க உடனே யாராவது ஊழியக்காரங்க பார்த்தா உடனே யார் பேரையாவது எடுப்பாங்க. ஜான் ஜபராஜ் எப்படி இருக்கார் பாஸ்? அது நமக்கு தேவையில்லைங்க பாஸ்டர், அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்லலாமா? அவரே சரியாகி பரலோகம் போயிடுவார். அவரை பற்றி பேசியே இவங்க பரலோகம் போவாங்களான்னு தெரில. டவுட்ஃபுல் அப்படி ஆயிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னைக்கு வேணா அவங்க மனம் திரும்பலாம், என்னைக்கு வேணா ஆண்டவரோட ஒப்புரவாங்கலாம். யாருக்கு தெரியும்? என் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி பிரீதியாக இருக்கா, பிரியமாக இருக்கா, அதை பார்த்துட்டு நான் போனேன்னா போதும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு அவங்க யோபு நண்பர்கள் மேலே கோபம் யோபு ஹைலைட் பண்ணுறார். என் தாசனாக யோபு கிட்ட வாங்க. தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஒரு வசனத்துல எத்தனை முறை என் தாசனாகிய யோபுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. என்னப்பா? 3 முறை சொல்லியிருக்காரு. ஆமேன்னு சொல்லலாமா? 3 முறை என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய யோபு.
ஹைலைட் பண்றாரு ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்காக வழக்காட வந்தாருன்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வந்தாருன்னா நம்மளை ஹைலைட் பண்ணுவாரு பாருங்க. அப்பா அவர் மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. நம்மளை ஹைலைட் பண்ணி நீ அங்க போனாதான் உனக்கு விமர்சனம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. இவ்வளவு நாள் நம்மளுக்கு எதிர்ப்பா, இவ்வளவு நாள் நமக்கு எதிரியா, இவ்வளவு நாள் நமக்கு விரோதமா பேசின எல்லாரையும் நீ போய் அங்க மன்னிப்பு அவங்க பேசட்டும், அப்புறம் நான் உனக்கு செய்யறேன்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சுட்டாரு. ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூசியனாகிய பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் எலிப்பாசுக்கு அவங்க நண்பர்களுக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் போய் காலை எடுத்துகிட்டு வாங்க, யோபுகிட்ட கொடுங்க, என் தாசனாகி யோபு என்ன பண்ணுவான், உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான். இப்போ எல்லாமே முடிஞ்சது, ஃபைனல் டச். ஆண்டவர் யோபுவை நல்ல ஒரு நீதிமானாய், மிஞ்சின நீதிமானாய் இருந்து அவனெல்லாம் உடைச்சு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், மலைகள் குன்றுகள் தகர்க்கப்படணும். ஆமென் சொல்லலாமா? பெருமையான எண்ணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தகர்க்கப்படணும். எல்லாத்தையும் சரியாக்கிட்டு ஆண்டவர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆமென். நான் யோசிக்கிறேன், எதுக்கு ஆண்டவரே முகத்தை பார்க்கணும்? ஆண்டவர் இல்லாமல் எழுதியிருப்பாங்களா வேதத்தில்? யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறானா, மன்னிக்கிறானான்னு சொல்லி அவனை பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவருடைய குணாதிசயம் நம்மளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிற வரைக்கும் நம்மளை விட மாட்டாரு. ஆமென் சொல்லலாம். அவரை போல நம்ம மாறுற வரைக்கும் நம்மளை சும்மா விட்டுற மாட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, அவரை போல நீங்க மாறுற வரைக்கும் அவர் உங்களை விட மாட்டாரு. பிரதர் உங்களை விட மாட்டார். சிஸ்டர் சொல்லுங்க, அவர் விடவே மாட்டார். அவர் ஆண்டவர் யோபு ஃபோர்ஸ் பண்ணல. யோபு கிட்ட சொல்ல, உன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரா? சொல்லல. சிநேகிதன்ட்ட சொன்னாரு, என் தாசனாக யோபு ஜெபிப்பான் சொல்லிட்டாரு. ஆனா யோபுக்கு ஏற்கனவே காயம், ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேற காயப்படுத்திட்டாங்க. அவங்க நண்பர்களுக்காக நன்மையா அவரால் எப்படி ஜெபிக்க முடியும் இந்த சூழ்நிலையில? எனக்கே வியாதி சுகமாகலைங்க, நான் இன்னொருத்தருக்காக வியாதி சுகமாகன்னு எப்படிங்க ஜெபிக்க முடியும்? நியாயம் தானே? நானே ஒண்ணுமே இல்லாம இருக்கேன், எல்லாமே இழந்து போய் யோபுவோட யோசனை பாருங்க, எல்லாமே இழந்து போயிருக்கான். நான் ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே கேட்கல. அவரு ஆண்டவர் சொன்னதுக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த வசனம் ரொம்ப பிடி. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அவர் உங்க முகத்தை பார்க்குற தெய்வங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு உங்க முகத்தை பார்க்குறார். இந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ற உங்க முகத்தை பார்க்குறாரு. நம்ம அவர் கரத்தை பார்க்குறோம், ஆனா அவர் நம்ம முகத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஏதாவது ஆண்டவர் கொடுப்பாரான்னு அவர் கரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் நம்ம முகத்தை பார்க்குறா. நீ என்ன மாதிரி மாறுவியா? என்ன மாதிரி மன்னிக்கிற எண்ணம் உனக்கு வருமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம்னா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறியே. என்ன போல நீ மாறு, சகிக்கிற ஒரு தன்மை உனக்கு வரட்டும். இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? the third thing, ஆண்டவரை யோபுவை சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவன் கஷ்டப்படுத்தினவனுக்காக ஜெபிக்கிறானான்றதை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்காக நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள மன்னிங்க. சத்ரு பசியா இருந்தா சொல்லுங்க, சத்ரு பசியா இருந்தா, அவன் தாகமா இருந்தா ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப நமக்கு விரோதமா பேசினவங்க காரியங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க மன்னிக்காம பரலோகம் போக முடியாது. இவ்வளோ உலகத்துல கஷ்டப்பட்டு பரலோகம் போகலன்னா அப்புறம் எப்படிங்க? இந்த உலகத்துல நமக்கு விரோதமாய் பண்ணவங்களை மன்னிக்கிற இருதயம் நமக்கு உண்டாகணும்.
வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் முன்னிலைமையை மாற்றுகிற தேவன். உங்க முன்னிலைமை பின்னிலைமையை மாற்றி பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறும். எப்போ மாறும்? நீங்க பயப்படுறது நிறுத்திட்டு அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நினைக்கும் போது மாறும். சிறையிருப்பு, பயம் என்பது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை கர்த்தர் எப்போது மாற்ற முடியும்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நீங்க நினைக்கும் போது மாற்ற முடியும். ரெண்டாவது காரியம், நீங்க மிஞ்சின நீதிமானாய் நினைச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒன்றும் நிலைமை மாறாது. சிறையிருப்பு மாறணும்னா நீங்க உங்களை தாழ்த்தி தரமட்டமாக்கி உங்க பெருமையெல்லாம் சமபூமியாய் மாற்றும் போது அது மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது, அளப்புகிற காரியம் இராம மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அவங்க என்ன, அவங்கள நான் இனி கண்ணை முழிக்கவே மாட்டேன், இனி அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், அவங்க செத்த பிறகு கூட வரக்கூடாது, நீ செத்த பிறகு வந்தா என்ன வரலன்னா என்ன, நீ என்ன பார்க்க போற அடி பயங்கர ஒரு 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 பயங்கர பச்சை தண்ணி கூட அவங்க கையில் வாங்கி குடிக்க மாட்டேன். தண்ணி பச்சை கலரில் இருக்கிறது இல்லை. இப்படி நம்ம டைலாக்கெல்லாம் மாறுறது இல்லை நிறைய வருஷங்களாக. அப்போ ஆண்டவர் பிள்ளைன்றதுக்கு என்னங்க அடையாளம்? ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை யோபுக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அடுத்த வசனம் போடுங்க. வேகமா வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும், அப்பொழுது இவ்வளவும் நடந்த பிறகு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்த பிறகு கூட போனஸ் வருது. யாரு விட்டு போனாங்கள காட்டாறு மாதிரி வெள்ளம் போல திரும்பி கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? பிரச்சனைனோன்னு அப்படியே நட்டாத்துல விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் திரும்பி வராங்களாம். திரும்பி வந்து சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, எப்பா நீங்களாம் எங்க போயிருந்தீங்க இவ்வளவு வருஷம்? கஷ்டப்படும் போதெல்லாம் வரல, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்த பிறகு எல்லாரும் வந்து அவன் வீட்டிலே அப்பதான் அவனோட போஜனம் பண்ணி அவனோட கூட சாப்பிட்டு தங்கி சாப்பிட்டு கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து, எங்க முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி கலரி அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஆறுதல் பண்ண வேண்டிய டைம்ல வரல, எல்லாம் முடிச்சு ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு எங்க வராங்க? ஆறுதல் சொல்ல வராங்க. இப்பதான் நம்பர் 1 ஸ்டேஜுக்கு அவங்க வராங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஏற்கனவே ஆண்டவர் டபுள் பிளெஸிங்ல ஆசீர்வதிச்சிருக்காரு. இவங்க விட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்து சும்மா போகல, அவங்களும் கொடுத்துட்டு போக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அடுத்த வசனம் சொல்லுது, 12ஆம் வசனம், அவனுக்கு முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் டபுளாக இருக்கும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தது மாதிரி அங்கே 7,000னா இங்கே 14,000, அங்கே 500னா இங்கே 1000, இப்படி எல்லாமே ஜாஸ்தியாக. பிள்ளைங்க மட்டும் கரெக்டாக 10 பிள்ளைங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா ஏற்கனவே 10 பிள்ளைங்க பரலோகத்தில் இருக்கிறதுனால அடுத்து 10 பிள்ளைங்க ஆண்டவர் திரும்பவும் கொடுத்து யோபுக்கு மொத்தம் 20 பிள்ளைகளுக்கு தகப்பனாய், கடைசி வசனம் சொல்றது, பூரண ஆயுசு உடையவனாய் மரித்து போனான். 4 தலைமுறை பார்த்தானா? 140 வருஷம் உயிரோட வாழ்ந்தான். அதுக்கப்புறம் 4 தலைமுறை பார்த்து அவன் மரித்தான். 3 தலைமுறை தான் எல்லாரும் இப்போதைக்கு பார்க்குறாங்க. 4 தலைமுறை வரைக்கும் பார்க்கறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு இருந்த 3 பிள்ளைங்க, ஏமிமால், கெரோனா, அப்படி கெட்சியால், அந்த 3 பிள்ளைங்க மாதிரி ஒரு அழகு அந்த உலகத்தில் யாருமே இல்லையா. அப்படி ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவன் இழந்து போனதை விட அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் டபுள் மடங்கு. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் முன்னிலைமையை நினச்சி நீங்கள் சோர்ந்து போக வேணாம். பின்னிலைமை ஒன்று வரப்போகுது. அந்த பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க எழுமி நிற்போம், தெய்வ சமூகத்தில் எழுமி நிற்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, அவர் ரெட்டிப்பான நன்மையை தருகிறவர்.
3 காரியத்தை யோபின் வாழ்க்கையில இருந்து நம்ம பார்த்தோம். அந்த பயந்த காரியம் நேரிட்டது. அந்த பயம் எனும் சிறையிருப்பு பிசாசு உங்ககிட்ட வைக்காதபடி அதிலிருந்து நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் வெளியில் வரணும்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கணும். நல்ல தேவனிடத்தில் ஒப்புரவாகலாமா? எல்லா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இந்த அறிவு நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுங்க. என் வாழ்க்கையை மாற்றினது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. அதை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த நிலைமை மாறும். முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிசயமாய் மாறும். விசுவாசிங்க. அவர் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிங்க. அவர் போதிக்க வல்லவர் என்பதை விசுவாசிங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Father, thank you Holy Spirit. Glory Jesus. தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லலாமா? உற்சாகமா, உற்சாகமா. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வாழ்க்கையை